மணிக்கணக்கில் காத்திருக்கும் கீழச்சொல்பட்டி பேருந்து நிலையம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு கொடுத்தும் 23 மதுரை முதல் தஞ்சாவூர் வரை செல்லும் அரசு பேருந்துகளுக்கான அனுமதிக்கப்பட்ட ஸ்டேஜ் இருந்தும் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வந்தும் இன்றைக்கு மாற்றத்திற்கான அரசாங்கம் வந்தும் இதற்கு தமிழக முதல்வருக்கு புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுபோல தான் எல்லா கிராமங்கள்லையும் இதே நிலைமை தான். மாற்றம் என்பது சும்மா பேரளவில் சட்டமன்றத்தில் பேசுகிறது கிடையாது. ஒவ்வொரு வளர்ந்த கிராமத்தையும் நம்பி பல குக்கிராமங்கள் இருக்குது. பல குக்கிராமங்கள்லேருந்து வெளியூரில் வேலைக்கு போகிறவங்க, படிக்க போகிறவங்க, மருத்துவமனைக்கு போகிறவங்க, தொழிலுக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த மையமான கிராமத்துக்கு வந்துட்டு தான் இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும். இப்போ பஸ்ஸுங்கிறது 9 மணி வரைக்கும் வளர்ந்த கிராமங்களுக்கு கட்டாயமான வேலை. கீழச்சேப்பட்டில் மதுரையிலேருந்து திருப்பத்தூர் வழியாக தஞ்சாவூருக்கு போகிற பேருந்துகளில் 32க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஸ்டேஜ் இருக்குது கீழச்சேப்பட்டிக்கு வரணும்னு சொல்லி. இது சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு 2 முறை போட்டும் அதை கலெக்டர் கன்சிடரே பண்ணவே இல்லை. சிவகங்கை கலெக்டரும் புதுக்கோட்டை கலெக்டரும். கடைசி இப்போ மாற்றத்திற்கான முதல்வருக்கும் நம்ம மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஓட்டு போட்டவங்க அவ்வளோதான் சார். மாற்றம் என்ன சார் மாற்றம்? ஓட்டு போட்டவன் வீதியில் நிற்க வேண்டியதான். மாற்றங்கிறது எல்லா இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு அடிக்கடி சொல்கிறோம். இந்த மாதிரி கீழச்சேல்பட்டி மாதிரி வளர்ந்த கிராமம் மட்டுமில்ல, இது மாதிரி தமிழ்நாட்டில் எண்ணற்ற கிராமங்கள் இது மாதிரி கிடக்கு. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு நிற்கிறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குது. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க கிராமங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் சரி கட்டணும் சார். ஒரு உத்தரவு போட்டால் பஸ்ஸு உள்ளே வருது. அதிகாரிக்கு கட்டுப்படாத ஓட்டுநர் எதுக்கு சார் இருக்கார்? அதிகாரிக்கு கட்டுப்படாத பஸ்ஸு டிரைவரை பணி நீக்கம் பண்ண வேண்டியதானே? சட்டப்படியான விதிமுறைகள் படி பஸ்ஸு உள்ளே வர வேண்டியதானே? இதுக்கு ஹைகோர்ட்டு போய் தான் உத்தரவு வாங்கணும்னா சாமானியன் என்ன தான் பண்ண முடியும்? அப்போ மாற்றத்தை நோக்கி அரசாங்கம் உத்தரவு போடுங்க. எந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, இஷ்யூவை முதல்ல சால்வ் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட கலெக்டரை கூப்பிட்டு பேசுங்க. விதிமுறை இருக்குல்ல, ஸ்டேஜ் இருக்குல்ல, பெர்மிஷன் ஏற்கனவே இருக்குது. அப்போ உத்தரவு போடுங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். அதுதான் மாற்றமானதாக இருக்கும்.